இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? தாவீது சொல்ற ஒரு வார்த்தை. என்ன நடந்தது அப்படின்னா, தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து அவன் வெறுங்காலோட ஓடி போகும்போது சவுல் குடும்பத்தை சேர்ந்த சீமை என்கிற மனுஷன் கொடிய தூஷணமா தாவீதை தூஷித்தான், நிந்தித்தான், கற்களையெல்லாம் எறிந்தான். அப்பவே இந்த செத்த நாயை நான் தலை எடுக்கட்டுமா அப்படின்னு தாவீதனுடைய பராக்கிரமசாலிகளில் ஒரு முக்கியமான நபர் கேட்டப்ப, விற்று இவன் தூசிக்கட்டும், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, அதை பார்த்தாது எனக்கு அவர் நன்மையை சரி கட்டுவாருன்னு தாவீது போயிட்டான். இப்போ அப்சலோமுக்கு எதிரான யுத்தத்துல தாவீதின் படை வென்று விட்டது. தாவீது இப்போ ஊருக்குள்ள வாரான். மறுபடி தாவீது தான் ராஜாவாக போகிறான். எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை வந்துட்டு இப்ப சீமை வந்து தாவீதிட்ட சரண்டர் ஆயிட்டான். நான் செஞ்சது தப்பு தான், உண்மையிலே நான் பாவம் செஞ்சிட்டேன், ராஜாவை நான் கொடிய தூஷணமா தூஷிச்சிட்டேன், எனக்கு நீங்க தயவா அதை என்ன செய்யணும், மன்னிக்கணும். பாருங்க, நீங்க ராஜாவா உள்ள வந்த உடனே நான் தாமதம் பண்ணாம உங்களை முதல்ல என்ன செஞ்சிட்டேன், சந்திக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டான். ஆனா தாவீதோடு கூட இருந்தவர்கள், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவை இவன் தூஷித்திருக்கிறானே, இவன் உயிரோடு இருக்கலாமா, இவனை கொல்ல வேண்டாமா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை தான் தாவீது சொல்றாரு, இன்று இஸ்ரவேலிலே ஒருவன் கொல்லப்படலாமா. இதான் பெருந்தன்மை. தேவன் அவனை எந்த அளவுக்கு ஆசீர்வதித்து மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்துல நிலை நிறுத்தி இருக்கிறார் என்பதை உணர்ந்த அந்த தாவீது அந்த நாளில இப்படி ஒரு துன்பமான காரியம் நடக்க வேண்டாம், சரி அவன் தூஷித்ததாகவே இருக்கட்டும், இப்ப வந்து சரண்டர் ஆயிட்டான், அவனை விட்டுருங்க. தாவீது அவனை பார்த்து சொல்றான், நீ சாவதில்லை, உனக்கு நான் ஆணையிடுறேன். வாழ்க்கையில கடினமான ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் மன்னிக்கிறதும், இப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதும் உண்மையிலே எளிதான காரியம் அல்ல. ஆனா தாவீதின் மனது இந்த வார்த்தையில வெளிப்படுகிறது. தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கும் போதுதான் இது எவ்வளவு ஈஸியானது அல்லது கஷ்டமானதுன்னு புரியும். இன்னைக்கு வசமா நம்ம கையில கிடைச்சுதான், இவனுக்கு சரியான ஒரு பாடம் சொல்லி கொடுக்காம நினைச்சு கூடாது, இருக்கக்கூடாது. இவன் அன்னைக்கு நம்மளை இப்படி பேசினவன் தானே, இப்படிதான் நம்ம சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் வழக்கமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளாகிய நாம் இப்படி யாராவது நமக்கு தீமை செஞ்சவங்க, நமக்கு விரோதமா எழும்புனவங்க, நம்மை துன்பப்படுத்தினவங்க, நம்முடைய மனசை காயப்படுத்தினவங்க, நம்முடைய இருதயத்தை உடைய பண்ணவங்க, கொடிய தூஷணமா தூஷித்தவங்க மறுபடியும் நம்மள்கிட்ட வந்து நல்மனம் பொருந்தும் போது, அவர்கள் தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு அதை அறிக்கையிடும் போது அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த காரியத்தை மறந்து மன்னிச்சு விட்டுருவோம். மனஸ்தாபத்தை மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்க வேண்டாம். பகைய, விரோதத்தை, கசப்ப நம்முடைய உள்ளத்துல சுமந்து கொண்டே இருக்க வேண்டாம். கர்த்தர் அதற்குரிய பலனை அவங்களுக்கு தரப்போறாரு, அவ்வளவுதான். நம்ம அதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருந்தன்மையாய் நடப்பதற்கு ஆண்டவர்கிட்ட உதவியை கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இப்படி குறுக்கிட்டு எங்களுக்கு வேதனையை கொடுத்தவங்க, கஷ்டத்தை கொடுத்தவங்க, பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்தவங்க சீமையை போல வந்து சரண்டர் ஆவாங்கன்னா, தாவீதை போல பெருந்தன்மையாய் நடக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.